டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஆனந்தி, டெல்லியை நோக்கி முற்றுகையிடும் போராட்டத்தை விவசாயிகள் நடத்திட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும். ஹரியானா பஞ்சாப் எல்லையில போராடிட்டு இருக்கிற விவசாயிகள் போராட்டத்தின் அடுத்த கட்டம் குறித்து 29ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா மணிமாறன். ஆனா அது வரைக்கும் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த இரண்டு இடங்கள் பஞ்சாப் ஹரியானா, இந்த 2 இடங்கள்லயே நாங்க இருக்க போறோம் அப்படின்னு விவசாயிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்க நிலையில அவங்க உணவுக்கு என்ன பண்ண போறாங்க, உணவு தேவைகளை அவங்க எப்படி பூர்த்தி செய்ய போறாங்க அப்படின்ற விவரங்களை தராரு செய்தியாளர் நிரஞ்சன். பார்க்கலாம். டெல்லியை நோக்கி போகக்கூடிய விவசாயிகள் போராட்டம் இப்போ பஞ்சாப் மாநிலத்திலையும் ஹரியானா மாநிலத்திலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் நடந்துட்டு வர்றது நமக்கு தெரியும். குறிப்பா இவங்க டெல்லியை சென்றடைஞ்சிட்டாங்கன்னா இவங்களோட போராட்டம் இன்னும் வீரியமாயிரும் அப்படின்றதுக்காக ஹரியானா மாநிலத்திலேயே நிறைய இடங்கள்ல இவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. அப்படியான ஒரு இடம் தான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த ஷம்பு எல்லை பகுதி. இப்ப எனக்கு பின்னாடி ஒரு 100 மீட்டர்ல இருந்து தான் சரியா இந்த போராட்டத்துக்கான அந்த களம் அப்படின்றது தொடங்குது. இங்கிருந்து 4 to 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இப்படி 2 பக்கமுமே டிராக்டர்கள் வரிசையா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது. ஒளிப்பதிவாளர் லோகேஷ் உங்களுக்கு அந்த காட்சிகளை தான் இப்ப பாக்குறாரு. எனக்கு பின்னாடி தெரியக்கூடியது அத்தனையுமே இந்த போராட்டத்திற்காக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டிராக்டர்களா தான் இருக்கு. காவல்துறையினர் அங்கங்க நிறுத்தி வைக்கப்பட்டு அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்பட்டக்கூடாது, யாருக்காவது உடல்நல கோளாறு ஏற்படுது, அந்த மாதிரியான நேரங்கள்ல உடனடியாக தகவல் தெரிவிக்கிறதுக்காக இங்க நிறுத்தப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. சமூக விரோதிகளோ அல்லது வேறு ஏதேனும் குழுக்களும் இந்த போராட்ட களங்கள்ல கலந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான ஏற்பாடுகளாகவும் இது பார்க்கப்படுது. பெரும்பாலான டிராக்டர்கள் இப்ப நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள்ல ஒவ்வொரு குழுவா வந்திருக்காங்க, ஒவ்வொரு கிராமமா வந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி வந்திருக்கக்கூடிய அவங்க தங்களது வீடுகள்ல இருந்தே அரிசி, பருப்பு, குடிநீர், இந்த மாதிரியான விஷயங்கள், பேசிக்கான பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. கேஸ் கனெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. படுத்து தூங்குறதுக்கான படுக்கையும் போத்திக்கிறதுக்கான விரிப்புகளும் கொண்டு வந்திருக்கிறாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான அத்தனை உபகரணங்களையும் இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய போராட்டம் அப்படின்றது தங்களது கோரிக்கை நிறைவேறும் முறை கிட்டத்தட்ட ஒரு 12 அம்ச கோரிக்கைகளுக்கு மேல இவங்க கோரிக்கைகளா முன்வைக்கிறாங்க. எம்எஸ்பின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அடிப்படை ஆதார விலைக்கான சட்ட உரிமை அப்படின்றது வழங்கப்படணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கோரிக்கையா இருக்குது. ஏற்கனவே 2020-21 நடந்த போராட்டங்களின் பொழுது உயிரிழந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கணும், அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கணும், இப்படின்னு நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படக்கூடிய சூழல்ல இவங்க இந்த போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வரதை பார்க்க முடியுது. இவங்க கிட்ட கேட்கும் பொழுது அடுத்த 6 மாதங்களுக்கு தேவையான பொருட்கள் எங்க கிட்ட இருக்கு, அதனால என்ன ஒரு காரணமும் எந்த ஒரு தாமதமும் இல்லாம எந்த ஒரு தொய்வும் இல்லாம எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒவ்வொரு விவசாய சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த விவசாயிகள் அடுத்த கட்ட போராட்டமா என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்க முடிவெடுப்பாங்க. அதே நேரத்தில் இந்த போராட்ட களம் முடியக்கூடிய அந்த பக்கத்துல ஹரியானா காவல்துறையினரும் சரி, துணை ராணுவ படையினரும் சரி ஏராளமான எண்ணிக்கையில குவிக்கப்பட்டு அங்க இவங்க மேலும் முன்னேறாம இருக்கிறதுக்காக தடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க என்னைக்கு அந்த தடுப்புகள் விலகுதோ இவங்க அத்தனை பேரும் டெல்லியை நோக்கி தங்களது பயணத்தை முன்னெடுக்கிறதுக்காக தயார் நிலையில இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஷம்பு எல்லை பகுதியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.